சிவா திருச்சிற்றம்பலம். நாம் படிக்க வேண்டிய பகுதி ஏழாம் திருமுறையில் எத்தனாவது பதிகம்? 83வது பதிகம். ஏழாம் திருமுறையில் திருவாரூர் பதிகம். அதில் எவ்வளவு சொல்லியிருக்கிறோம்? ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இடக்கண் பெற்று ஏகம்பத்து இறைவருடைய காட்சியெல்லாம் பார்த்துட்டு திருவாரூருக்கு வந்து பாடியது. திருவாரூருக்கு செல்ல விரும்பி காஞ்சி திருநகரை கடந்து எந்தைபிரான் திருவாரூர் என்றுகொல் எய்துவது என்று பாடியது. அதே காஞ்சிலிருந்து திருவாரூருக்கு வரும்போது பாடுறார். இந்த திருப்பதிகம் பற்றிய குறிப்பை ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் 291வது மந்திரத்தில் பார்க்கலாம். இந்த திருப்பதிகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கிறத இந்த வரலாற்றை வைத்தே நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறார். அதாவது கண் பெற்றது, கண் பெறப்போகிறது, அந்த வரலாற்றை வைத்து புரிந்து கொள்ளலாம். அம்மை அல்லியம் பூங்கோதை கமலாம்பிகை இறைவன் வன்மீகநாதர் புற்றிடங்கொண்டார் திருமூலட்டநாதர். முதல் மந்திரத்துக்கு பொருள் இருக்கிறோமா? அந்தியும் நண்புகளும் அஞ்சுபதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா தென் திருவாரூர்வுக்கு எந்தை பிரானரு என்றுகொல் எய்துவது. நல்ல மந்திரம். முற்பட்டு வருகின்ற பழைய வினாயாகிய வலிய வினை வந்து சூடும் முன்னே என் தந்தைக்கும் தலைவராய் உள்ள இறைவரை அடியேன் இரவும் பகலும் திருவைந்தெளித்து ஓதும் முறையில் சித்தத்தால் சிந்தித்து கொண்டு அழகிய திருவாரூரில் சென்று தலைப்படக்கூட பெறுவது என்னாலோ. இதில் நிறைய சைவ சித்தாந்தம் 9ஆம் நூற்பாவெல்லாம் வச்சு நிறைய பேசியிருக்கிறோம். இந்த மந்திரத்தில் அந்தி என்றது இரவையும் நண்பகல் என்றது பகலையும் குறிப்பு கொடுத்துருக்காங்க. பதம் என்பது சொல்லை குறிக்கும். அதாவது 5 எழுத்தில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சொற்பொருளை தருகிறது. இப்போ வகரம்னா அம்மைன்னு பொருள் தருது. அதனால பதம் என்பது சொற்பொருளை குறிக்கும்னு பொருள் சொல்லியிருக்கிறோம். திருவைந்தெழுத்தை ஓதுவோர் எழுத்தும் ஒவ்வொரு பொருளை திருவெழுத்தத்தை ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருளை குறிக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், திரும்ப ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். வல்வினை என்பது இந்த உடம்புல அனுபவிக்கக்கூடிய வினையை குறித்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு செய்தி அடுத்த மந்திரத்துக்கு போகலாம். நின்ற வினை கொடுமை நீங்க இருபொழுதும் துன்று மலரிட்டு சூடும் வலஞ்செய்து தென்றல் மணங்கமலும் தென் திருவாரூருக்கு எந்தன் மனங்குளிர என்றுகொல் எய்துவது. நல்ல ஒரு உருக்கமான பதிகம். திருப்பாடலினுடைய பொழிப்புரை செய்யப்பட்டு நிற்கின்ற வினைகளது கொடுமைகளெல்லாம் நீங்குமாறு செய்யப்பட்டு நிற்கின்ற வினைகளின் கொடுமை நீங்குமாறு. இதற்கு முந்தைய திருப்பாடல்ல முற்பட்டு வருகின்ற பழைய வினைங்கிறார். இங்க செய்யப்பட்டு வருகின்ற வினைங்கிறார். செய்யப்பட்டு நிற்கின்ற வினைகளது கொடுமைகளெல்லாம் நீங்குமாறு காலை மாலை இருபொழுதிலும் நெருக்கமான மலர்களை தூவி வலம் வந்து மனம் குளிர வேண்டும். அதற்கு தென்றல் காற்று மனம் வீசுகின்ற அழகான திருவாரூர் சென்று எந்தை தலைவனை எந்தை பிரானை எந்தை தலைவனை அடியேன் அடைவது என்று. உரையாசிரியர் எந்தை பிரானாரை என்று மந்திரம் 1ல் தான் இருக்கு, 2வது மந்திரத்தில் இல்லை. நாம அங்கிருந்து இங்க சேர்த்துக்கிடணும்னு குறிப்பு கொடுத்திருக்கிறார். எந்தை என்றுகொல் எய்துவதேன்னு வரும்போதெல்லாம் என்ன சொல்லுகிறான்? எந்தன் மனங்குளிர எந்தை பிரானாரை என்றுகொல் எய்துவது என்று சேர்த்துக் கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறார். மந்திரம் 1ல் சஞ்சீத வினை பேசப்பட்டிருக்கிறது. அதுபோல இறைவன் என் தந்தைக்கும் தலைவனாக இருக்கிறான்ங்கிறத பேசியிருக்கிறாரு. இரவும் பகலும் 5 எழுத்து ஓதுவதே பேசியிருக்கிறாரு. பிறகு
ஐந்தெழுத்தை எண்ணுதல் சொல்லப்படுகிறதுனால ஞான படிநிலைகள் எல்லாம் பேசியிருக்கிறார். முதல் மந்திரத்திலேயே ஞானம் வரைக்குமான விஷயங்கள் இருக்குது. சரியை, கிரியை, யோகம், கேட்டல், சிந்தித்தல் வரைக்கும் இருக்கு. தெளிதல், நெட்டை கூடுதல் வருதான்னு பார்த்தா போதும். அதே பேசிக்ல இருந்து பார்த்தா இந்த மந்திரத்தில் என்ன சொல்றோன்னு பார்த்தோம்னா, செய்யப்பட்டு நிற்கின்ற வினைகளது கொடுமைகளெல்லாம் நீங்க, அதாவது சஞ்சீதம் ஆகாமியம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளணும். அந்த சஞ்சீதம் பிராரத்தம் வரைக்கும் எதை எடுக்க வேண்டியதில்லை, ஆகாமியம் எடுக்க வேண்டியதில்லை. செய்யப்பட்டுன்னு வர்றதுனால சஞ்சீதம் பிராரத்தம் வரைக்கும் உள்ள வினைகளை எடுத்துக்கொள்ளணும். செய்யப்பட்டு நிற்கின்ற வினைகள்னு சொல்றது அதான் மூலத்திலேயே நின்ற வினைன்னு தான் இருக்குது. புரியுதா? நின்ற வினை என்று தான் இருக்குது. நின்ற வினை கொடுமை நீங்க, அதாவது நம்ம சித்தாந்தத்துக்குள்ளே திரும்பவும் நம்ம போகணும். அது சஞ்சீத வினை குருவின் அருளால் நீங்கும், நயனத்திக்கையால் நீங்கும். பிராரத்த வினை உடல் ஊழாய் கழியும், உயிரை தாக்காது. அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த உடல் ஊழாய் கழியும், உயிரை தாக்காதுங்கிறதுக்கு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற செய்திகள் போதாது, எங்கேயோ இருக்கு. அதை நம்ம இன்னும் ஆழமாக படிக்கணும். அதாவது ஏன் உடல் ஊழாய் கழிகிறது என்றால், அவன் குருவருளால் சிவமாம் தன்மை பெற்று விட்டதனால, சிவமாம் தன்மை பெற்றுவிட்டதனால வினை அவனை தாக்குவதில்லை. ஒன்று. அவன் வினைகளெல்லாம் சிவன், அவன் செயலெல்லாம் சிவன் செயலாகி விடுவதனால் வினைகள் தாக்குவதில்லை. ரெண்டு. அவனுடைய பிராரத்த வினையை இறைவன் வாங்கிக் கொள்ளுகிறார். பண்டார சாத்திரத்தில் நிறைய இடத்துல இருக்கு. அவன் பிராரத்த வினையை இறைவன் வாங்கிக் கொள்ளுவதால் வினை உயிரை தாக்குவதில்லை. மூன்று. எதை மட்டுமே தாக்குகிறது? உடம்பை மட்டுமே தாக்குகிறது. இந்த இடத்துல என்ன கேள்வி நிற்குதுன்னா, எந்த ஒரு மாணவரும் இவ்வளோ ஆழமாக கேட்க மாட்டார். ஆனால் கேட்டாதான் நம்ம உயிர் என்ன பண்ணுதுன்னு தெரியும். இதில் என்ன கேள்வி இருக்குதுன்னா, இறைவன் இவன் செய்கிற செயல்களெல்லாம் இறைவன் தன் செயலாக எடுத்துக்கிறாரு. இறைவன் இவன் சிவமாம் தன்மை பெற்று விட்டான். இவனுடைய பிராரத்த வினையை யாரே வாங்கிக்கிட்டா? இப்போ என்னுடைய கடனை நான் அடைக்கிறேன்னு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு கடன் கிடையாதுல்ல சார். அப்போ என் சம்மந்தப்பட்ட எதையுமே பாதிக்கக்கூடாதுல்ல. இப்போ என்னுடைய கடனை ஒருத்தர் அடைக்கிறேன்னு ஒருத்தர் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த அவன் கடனும் அவனும் யாரோட சம்மந்தப்பட்டது? கடன் பட்டவன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்போ இந்த உடம்பை பாதிக்கும்ங்கிறதுக்கான விளக்கங்கள் வேற இன்னும் இருக்குது, போதாது. புரியுதா உங்களுக்கு? உயிரை பாதிக்காது, உயிரை பாதிக்காதுன்னா உடம்பை ஏன் பாதிக்குது அதை சொல்லுங்க. அந்த கேள்வி ஒருத்தருமே கேட்கறது இல்லை. சைவத்தில் கேள்வி கேட்காதனால தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அப்படி பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வி எல்லாருமே கேளுங்க. என்ன கேள்வி நான் கேட்டிருக்கிறோம்னா, சிவமாம் தன்மை பெற்று விட்டான், அவன் செயலெல்லாம் யார் செயலாகிறது? இவனுடைய பிராரத்த வினையை யார் வாங்கிடுறா? வாங்கி கொள்ளுகிறார். உடல் ஊழாய் கழியும்னா அதில் என்ன, இறைவன் ஒரு பங்குக்கு வர்றாரா, உயிர் உடம்பு ஒரு பங்குக்கு வருதா? இதில் உடம்பு ஏன் பங்கெடுக்குதுங்கிறது தான் கேள்வி. புரியுதா உங்களுக்கு? முக்கியமான கேள்வி. இதில் ஒரு பதில் இருக்குது. அந்த பதிலை எங்கேயுமே இன்னும் விரிச்சு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்களுமே அந்த கேள்வியை கேட்கணும். கேட்கலன்னா நம்ம யோசிக்கலன்னு அர்த்தம், நம்ம புத்திசாலியாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நம்ம பழைய உரைகளுக்கு பின்னாலே என்ன செய்துகிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். அதில் செய்யப்பட்ட வினைன்னு சரி. அடுத்தது ஆகாமிய வினை அருளால், ஞானத்தால், குரு உபதேசத்தால் வருவதில்லை. மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். அருளால் வராதுன்னு சொன்னாலும் அதுதான், ஞானத்தால் வராதுன்னு சொன்னாலும் அதுதான், குரு உபதேசத்தால் வராதுன்னு சொன்னாலும் அதே பொருள் தான். அதைத்தான் நம்ம திருவருட்பயன்ல ஏன்ற வினை உடலோடு ஏகும், ஏன்ற வினை உடலோடு ஏகும். அதில் உமாபதி சிவம் அந்த உடம்போட பிராரத்தம் கழியுங்கிறத சொல்றாரு. உரை எழுதுகிற இடத்துல அது உயிரை பாதிக்காதுங்கிறது தான் இருக்கும். இந்த உடம்பை பாதிக்கும், எதை பாதிக்காது? உயிரை பாதிக்காதுங்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. உடம்பையும் பாதிக்குது, அதான் பிரச்சனை. புரியுதா? உடம்பு செய்ததுனால உடம்பு பாதிக்குதா,
இப்போ நான் கேட்ட கேள்வியிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஒருவர் வந்து 1 லட்ச ரூபா கடன் பட்டிருக்கிறாரு. அந்த கடனுக்கு முழுவதும் ஒரு கோடீஸ்வரர் பொறுப்பேற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கடனுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைல்ல. அதே தான் என்னுடைய கேள்வி. இறைவன் அதில் உள்ள வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லும்போது என்னுடைய உடம்பை ஏன் பாதிக்குதுன்னா, எங்கேயோ நம்ம பெரியவங்க இதை விரிவாக பேசுகிறாங்க, அது நமக்கு இன்னும் சில வந்து சேரலை. சேரலை. மூல ஆசிரியர்கள் சொல்ல மாட்டாங்க. யார் தான் சொல்லணும்? உரை எழுத சிவஞான முனிவர் எங்கேயாவது நுட்பமாக சொல்லியிருப்பார். நாம் இந்த டயலாக்கை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டதுனால நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்யறதில்லை, போகிறதில்லை. அதாவது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது எவனுக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்போம். இப்போ ஹார்லிக்ஸ் மாதிரி 50 பொருள் 60 பொருள் வந்தாச்சு. ஆனால் இன்னும் எதுதான் ஓடிட்டு இருக்குது? அதே மாதிரி தான். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதில் இந்த மந்திரத்தில் அந்த செய்தியை சொல்றாரு. இது வினைகள் நீக்கப்படுகிறது. இந்த பதிகத்தை நாம் 8ஆம் நூற்பாவுக்கு பிறகு வைத்து பார்க்கணும். ஏனென்றால் வினை நீக்கம் பேசப்படுறதுனால நிச்சயமா யார் வரணும்? குரு வரணும். 5 எழுத்து பேசப்படுவதனால யார் வரணும்? குரு வரணும். பேசப்படுவதனால் குரு வர வேண்டும். 9ஆம் நூற்பா வரைக்கும் வலுவான பிரமாணங்கள் நமக்கு வந்துட்டு இருக்குது. அடுத்து 10, 11, 12 வருதா என்பதை பார்க்கணும். இந்த இறைவனுக்கு நாம் மலர்களை தூவ வேண்டும், திருக்கோயிலை வலம் வர வேண்டும் என்று சுந்தரர் ஆசைப்படுகிறார். இந்த இடத்தை வந்து நீங்க சரியா புரிந்து கொள்வதற்கு ஒரு வழி எதுன்னா, நாம் இப்ப படிச்சுட்டு இருக்கிற பூவல்லி தான், திருப்பூவல்லி தான். திருப்பூவல்லியில நாம் ஒரு புதிய விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அதாவது பூவை பரின்னு மாணிக்க வாசகர் சொல்றதுனால பூவை பறிச்சு அப்படியே மரத்தடியில் போட்டு வர்றதில்லை. என்ன பொருள்? அந்த மலரை எடுத்து சென்று இறைவனுக்கு அர்ச்சனை செய், மாலையாக சாற்றுங்கிறது ஒரு பொருள். இன்னொன்று, அந்த பதிகத்துக்கு தலைப்பே மாயா விஷயம் நீக்குதல். அது வந்து சரியை கிரிய யோகங்களை எல்லாம் கடந்த நிலையை பேசுகின்ற ஒரு பதிகம். எந்த பதிகம்? திருப்புவல்லி. அங்க வந்து மாணிக்கவாசகர் பூ பறிக்கிறத சொல்றது வந்து சாதனமாக அல்ல. புரியுதா? மாணிக்கவாசகர் இறைவனுக்கு பூ போடுறது வேற, நம்ம போடுறது சாதனம். மாணிக்கவாசகர் போடுறது ஒரு மாதிரி, நமக்கு ஒரு மாடலா இருக்கிறதுக்கு போடலாம், அல்லது நன்றியினால போடலாம், அல்லது தனக்கு இருக்கிற உரிமையினால போடலாம். தனக்கு இருக்கிற எதனால் போடலாம்? உரிமை. ஏன்னா சித்தியார் சொல்லுது, ஞானி 4னுக்கும் உரியன், அவனை தடுக்க முடியாது, அவன் விரும்பினா எது வேணாலும் செய்வான். ஆனால் உறுதியாக என்ன கிடையாது, சுந்தரருக்கு இது என்ன கிடையாது, சாதனம் கிடையாது. சுந்தரர் இந்த மலரை போட்டுதான், இந்த திருக்கோயிலை வலம் வந்துதான் இறைவன் அருளை பெற வேண்டும் என்று சுந்தரருக்கு இல்லை. புரியுதா? ஏன்னா சுந்தரரை யாரை தேடி வந்தா? இறைவனை தேடி வந்தார். சுந்தரர் கூட இறைவன் செலவழிச்ச நேரம் அதிகம். ஞான சம்பந்தரோட செலவழிச்ச நேரத்தை விட ஒரு வழக்கு முடி வரைக்கும் கூட இருந்திருக்கிறாரு. இன்றைய இந்திய அரசியல் சட்டம்னு ஒரு 15 வருஷத்துக்கு கூட இருந்திருப்பாரு. வழக்கு முடி வரைக்கும் கூட இருந்திருக்கிறார். யாரு கூட? சுந்தரர் கூட. அப்படிப்பட்ட சுந்தரருக்கு இந்த மலரிடுதல், அதாவது என்னதுன்னா, இந்த அர்ச்சனையினுடைய வலு, திருக்கோயில் வழிபாட்டினுடைய பயன் ரெண்டு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக குறிச்சுக்கிடுங்க. அர்ச்சனையின் பயனும் திருக்கோயில் வழிபாட்டு பயனும் நமக்கு தெரிய வேண்டுங்கிறதுனால அதை வலுவா சொல்றார். மலர் தூவ வேண்டும் என்று அவர் சொல்லும்போது நம்மள அறியாம என்ன வரும்? மலர் தூவ வேண்டும்ங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யும்? வரும், நமக்கு வரும். கோயிலை வலம் வர வேண்டும் என்ற ஆசையை அவர் வெளிப்படுத்தும் போது சுந்தரருக்கே இவ்வளவு ஆசை இருக்குன்னா நம்ம எல்லாம் எவ்வளவு கோயில் கும்பிடணுங்கிற எண்ணம் வரும். அந்த சைவர்களுக்கு அந்த உணர்வை ஊட்டுவதற்காக சுந்தரர் அவ்வாறு சொல்லுகிறார். சுந்தரருக்கு இது உரிமையால் வந்தது, சுந்தரருக்கு இது சாதனமாக வந்ததல்ல, நன்றியால் வந்தது என்று கொள்ள வேண்டும் என்று கொள்ள வேண்டும். இன்னொரு விதமா சொன்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, பிராரத்த வினை தாக்காமல் இருப்பதற்காகன்னு சொல்லலாம். என்ன தாக்காம இருக்கிறதுக்கு? ஏன்னா 12ஆம் நூற்பாவுக்குள்ள போகலாம். 12ஆம் நூற்பாவுக்குள்ள போனோம்னா குரு லிங்க சங்கமம், அந்த குரு வழிபாடு, அடுத்து லிங்க வழிபாடுன்னு இருக்குது இல்ல, திருக்கோயில் வழிபாடுன்னா அப்ப என்ன செய்யணும்? சும்மா கோயிலுக்கு போயிட்டு நாங்கெல்லாம் ஜீவன் முக்தர்கள், சாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டியது இல்லைன்னு என்ன செய்ய முடியாது. அப்போ எல்லாரும் செய்யற வேலையை அவங்க செய்யணும். அப்ப இந்த இடத்தில் வருகின்ற மலர் வழிபாடு எதற்கு என்று எடுத்துக்கொள்ளலாம்? பிராரத்த வினை தாக்காமல் இருப்பதற்கு. அது வேணா எடுத்துக்கலாம்.
ஆனால் சாதனமாக என்ன செய்யக்கூடாது? சரியைக்கான சாதனம், கிரியைக்கான சாதனம் என்று என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அதை இதில் இவர் சொல்லுகிறார். எந்தை பிரானாரை அடியேன் அடைவது என்று என்று ஏங்குகிறார். அதாவது சமயக்குறவர்களில் சுந்தரருக்கு திருவாரூர் தான் முதன்மையான தலம். முதன்மையான தலம். அவர் திருவாரூர் அடைவதற்கு, திருவாரூரை அடைய வரும்போது, இப்போ அவர் 2 கண்களோட வர்றாரா, ஒரு கண்ணோட வர்றாரா? அது மறந்துடக்கூடாது. ஒரு கண்ணில் தான் வர்றாரு. ஆமாம், ஒரே ஒரு கண்ணை மட்டும் காஞ்சிபுரத்தில் பெற்றுக்கொண்டு வர்றார். எனவே அந்த உருக்கமும் ஏக்கமும் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் அவற்றை என்னது இந்த பதிகத்தில் அதிகமாக இருக்குது. இந்த பதிகத்தில் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கணும். இந்த திருப்பாடலில் அதிகமாக இருக்கிறதை பார்க்கலாம். அடுத்த மந்திரத்துக்கு போக போக நமக்கு பழைய மந்திரம் விளக்கம் பெறும். தேவாரத்தில் இப்படி ஒரு புதிய கற்பித்தலை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 3வது மந்திரத்தை ஒழுங்காக படித்தோம்னா 2வது மந்திரத்தில் ஏதாவது விடுபட்டால் என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். இப்போ திருப்புவலியில் நேற்று நடத்தும்போது முந்தைய மந்திரத்தில் இறைவனுடைய கடல் பேசுகிறாரு. அப்போ இதில் இறைவனுடைய போர் செய்தல் சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் மும்மல நீக்கம் பேசப்பட்டிருக்கிறது என்று எடுக்கலாம் அப்படின்னும். அடுத்த மந்திரத்தில் எல்லாமே இருக்கு, அதுக்கு அடுத்த மந்திரத்தில் எல்லாம் இருக்கு. புரியுதா? அதனால முந்தைய மந்திரத்துக்கு விளக்கம் தருவதாக இப்போ இந்த மந்திரத்தை 3க்கு போனோம்னா 2வது மந்திரத்தில் விடுபட்டிருந்தா கண்டுபிடிச்சிடலாம். 2வது மந்திரம் முன்னை முதற்பிறவி மூதறி யாமையினால் பின்னை நினைந்தனவும் பேதரவும் பொழிய சென்னல் வயற்கழினி தென்திருவாரூருக்கு என்னுயிருக்கு இன்னமுதை என்றுகள் எய்துவது. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கண்ணில் இருக்கிற உருக்கம் இந்த வார்த்தையில் தெரிஞ்சு பாருங்க. என் உயிருக்கு இன் அமுதை, என்னைக்கு நான் போய் பார்ப்பேன் அப்படிங்கிறார். ஆமாம், அந்த கண்ணில்லாத உருக்கத்தில் தான் அப்படி பேசுறார். 3வது மந்திரத்தில் சொல்றார், பிறவி தொன்று தொட்டு வருகிறது, அறியாமை மிக பெரியதாக இருக்கிறது, வருங்கால நினைவுகள், அவற்றால் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கும்படியாக இத்தலத்து இறைவனை நான் வணங்க வேண்டும். திருவாரூர் சென்னல் விளைகின்ற நல்ல வயல் உடையது, அழகியது. இந்த தலத்தில் என் உயிருக்கு இனிய அமுதம் போன்றவனை நான் அடைவது என்று குறிப்புரை. முன்னை முதல் என்பது அனாதி முதல் என்று பொருள். நினைவு என்பது ஆசை. ஆசை பிறவிக்கு விதையாகிறது. ஆசை பிறவி துன்பம், இதை யாரும் மாற்ற முடியாது. ஆசை வரும், பிறவி வரும், துன்பம் வரும். வினைப்பிறவி என்கின்ற அவ்வளவுதான். பிறகு இன்னொரு குறிப்பும் கொடுத்திருக்காங்க. முன்னை முதற்பிறவி என்று சொன்னதுனால சுந்தரர் கையிலையில் இருந்த வரலாற்றை எடுத்து இதோட இணைச்சு பேசணும்னாலும் என்ன செய்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம்னு உரை கொடுத்திருக்காங்க. கையிலையில் இருந்த வரலாற்றை நினைந்து சொல்லுகிறார் என்று பொருள் சொல்ல வேண்டும் என்றாலும் சொல்லிக் கொள்ளலாம். இன்னமுது இலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க. உருவகம், இறைவனை இனி அமுதமாக உருவகம் செஞ்சிருக்கிறார். அதாவது இந்த கட்டத்துக்குள்ள போனா போதும், ஆசை வருகிறது, ஆசையால் பிறவி வருகிறது, பிறவியால் துன்பம் வருகிறது அப்படின்னு ஆரம்பிச்சா போதும். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது அந்த குறிப்புரை தான் ரொம்ப முக்கியம். முன்னை முதல் என்றது அனாதி தொட்டு, முன்னை முதற்பிறவி மூதறியாமையினால், அந்த வரியை சேர்த்து படிக்கணும். அறியாமையும் எப்பவே இருக்குது, அனாதியா இருக்கு, அனாதியா இருக்குது.
அதை இப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். மந்திரம் 1, 2 வினை என்ற மலத்தை பேசியது, மந்திரம் 3 ஆணவ மலத்தை பேசுகிறதுன்னு புரியணும். அறியாமைக்கு எது காரணம்? அதுதான் அறியாமைக்கு காரணமாக இருப்பது ஆணவ மலம். எனவே ஆணவ மலத்திலிருந்து தான் ஆசை வருது, அறியாமையிலிருந்து தான் ஆசை வருது. ஆணவ மலத்திலிருந்து தான் ஆசை வருகிறது, ஆசையிலிருந்து பிறவி வருகிறது, பிறவியிலிருந்து துன்பம் வருகிறது. இவைகளெல்லாம் நீங்குவதற்கு தீர்வு சொல்றார். இவைகளெல்லாம் நீங்குவதற்கு தீர்வு சொல்றார். அதாவது தென்றல் காற்று மனம் வீசுகின்ற திருவாரூர்ல போய் என்னுடைய மனமும் குளிர, அங்கிருந்து ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்ட சொன்னார்ல, எந்தை பிரானாரை என்று கொல் எய்துவது. என்னுடைய மனம் குளிர நான் என்னுயிர்க்கு இன்னமுதை எந்தை பிரானாரை என்று கொல் எய்துவதே. இந்த மந்திரத்தில் ஆணவ மலம் பேசப்படுகிறதுன்னு பொருள் எடுத்துக்கிடணும். அந்த என் உயிர்க்கு இன்னமுதுங்கிற இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். என் உயிருக்கு இன்னமுதுங்கிறது தான் முக்கியமான இடம். அது சிவம் விளங்குதலை பேசுகின்ற இடம். இறைவன் இன்பப் பொருளாக உணரப்படுகின்ற இடம். இருள் மலம் நீங்காத ஒருவருக்கு இறைவன் எதா தெரிய மாட்டாரு, இன்பமா தெரியுமா? அந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்திற்கு நம்ம வரணும். வந்தாதான் படிநிலை கிடைக்கும் என்பதை சொல்லுகிறார். நாம திருவருட்பயன் அடிப்படையில் யோசிச்சோம்னா, அருளது நிலை பேசுறாரு உமாபதி சிவம், அருள் உரு நிலை என்று குருவை பேசுகிறாரு. அதற்கு பிறகு உயிர் விளக்கம், அறியும் நெறி. இந்த இடத்துல நீங்க திருவருட்பயனில் போனா நல்லா இருக்கும். உயிர் விளக்கம், அறியும் நெறி இதெல்லாம் பேசிட்டு இன்புறு நிலை பேசுறார். அந்த இன்புறு நிலை தான் எந்த இடம்? இன்னமுதை. இன்புறு நிலை தான் இன்னமுதை. அந்த இன்புறு நிலை பேசிய பிறகு உமாபதி சிவம் 5 எழுத்து அருள் நிலை பேசுவார். அதை இங்க நம்ம எப்பவே பார்த்துட்டோம், முதல்ல பார்த்துட்டோம். திருமுறை சித்தாந்த மாதிரி உங்களுக்கு படிப்படியா வராது. இது மழை அவ்வளவுதான். ஆமா, மழை எவ்வளவு நேரம் எத்தனை நிமிஷம் கம்ப்யூட்டர்ல பெட்ரோல் பங்க்ல ஃபிட் பண்ற மாதிரி பண்ண முடியாது. ஆமா, புரியுதா? அதனால அந்த இன்புறு நிலைன்னு சொல்றாரு பாத்தீங்களா உமாபதி சிவம், அவர் 10 மந்திரத்தில் சொல்றதை ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கிறார். அதற்கு முந்தைய இருக்கிற அத்தனை படிநிலைகளும் இதுக்குள்ள இருக்குது. சுருக்கமா சொன்னா, இந்த இன்னமுதைங்கிறத வச்சுக்கிட்டு திருவருட்பயன் 90 மந்திரமும் என்ன செய்யலாம்? பேசலாம். 90 மந்திரமும் பேசலாம். ஆமா, ஆணவ மலம் எங்க வருது? 3வது தலைப்புல வருது. பதி முதுநிலை, உயிர் அவை நிலை, இருள் மலநிலை, அருளது நிலை, அருளுரு நிலை, அந்த படிநிலையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா? இந்த அந்த 90 மந்திரத்தை பேசலாம் அந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு. இன்னமுதை என்றுகொல் எய்துவதே. அது வரைக்கும் சொல்றாரு. ஜீவன் முக்தர் நிலை மட்டும்தான் அது சொல்ல வேண்டியது. அது சொல்லாமலே ஜீவன் முக்தன் தான். ஜீவன் முக்தன் தான், சொல்ல வேண்டியதே இல்லை. இதில் நாம் இந்த அளவிற்கு இதை இவ்வளவு ஆழமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் என்னன்னா, சுந்தரர் ஒரு கண்ணை பெற்றுக்கொண்டு கண்ணுக்காக தான், கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடுற மாதிரி தெரியுது. கண்ணு தான் முக்கியம்னா அவர் கண்ணு கிடைக்க வரைக்கும் பாடியிருக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? சுருக்க இன்னும் சொல்ல போனா, கண் இருந்த போது பாடினதை விட கண் இல்லாத போது அவர் பாடினது அதிகம். நம்ம ஏற்கனவே இந்த இதே இடத்துல பேசியிருக்கோம். ஆமா, கண்ணை பற்றி அவர் பேசல. அதுதான் முக்கியம். அந்த என்னுயிருக்கு இன்னமுதைங்கிறதா முக்கியம். அவர் அந்த புறப்பார்வையே அவருக்கு என்னது இல்ல, அகப்பார்வையில தான் அவர் இருக்கிறார். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த அவர் சொல்லவே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு இன்புறு நிலைக்கு முன்னால வரக்கூடிய அறிவு நெறி, அதையெல்லாம் அந்த தலைப்பா நான் சொன்னேன். புரியுதா? என் உயிர்க்கு இன்னமுதை, அகம் நோக்கி கிளம்பிட்டாரு. அகம் நோக்கி உயிர் அனுபவிக்கிற பேரின்பத்தை பேச ஆரம்பிச்சிட்டதுனால அது என்னது எல்லாமே இந்த 3வது மந்திரத்திலேயே துரியாதீதம் வரைக்கும் சொல்லிட்டார். அமுதம் சொன்னாலே துரியாதீதம் தான். துரியாதீதம் வரைக்கும் சொல்லிட்டார்.
ஆன்ம சுத்தி வரும்போது நீங்கள் 3 மலம் நீக்கம் ஏற்றுக்கிடணும். ஆன்ம சுத்தி வரும்போதே எதுவும் சேர்ந்து நடக்கும், சிவ தரிசனம் நடக்கும். தரிசனம் நடந்தனால தான் அமுதுங்கிறாரு, புரியுதா? சிவ யோகம் நடக்கும். அடிப்படையிலே இவர் யோகி, அது சொல்ல வேண்டியது இல்லை. சிவபோகத்தை தான் அமுதம்ங்கிற வார்த்தையினால என்ன செய்தார், குறிப்பிட்டார். சைவ சமயத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் எத்தனை மந்திரத்துக்குள்ளே வச்சுட்டாரு, 3. ஏன்னா தலம் அப்படிப்பட்ட தலம். அவர் 274 தலத்தில் போற வழியில ஏதோ ஒரு தலம் கிடையாது. அது யாரு, ஞானசம்பந்தருக்கு சீகாழி மாதிரி இவருக்கு எது, திருவாரூர் வரும்போது அவர் முழுசா செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒருத்தர் பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னா எல்லா பத்திரிக்கைக்கும் ஒரே மாதிரியா வேல்யூவா கொடுக்குறீங்க? யாரோ ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி பழகினவங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. இல்லை வீட்டில் யாரோ மகனுக்கு பதிலாக நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் தலமும் அவங்க எல்லா தலமும் அவங்களுக்கு சிவன் ஒன்று தானாலும் திருவாரூர் வரும்போது அவங்களை அறியாமலே இன்னொரு கடந்த நிலைக்கு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அதைத்தான் இதில் ஒரு பதிவு செய்வதை பார்க்குறோம். அற்புதமான பதிகம், நினச்சி உருக வேண்டிய பதிகம். ஒவ்வொரு திருப்பாட்டாக பார்த்தோம்னா நிறைய பொருள் கிடைக்கும். அப்படி அரிய மந்திரத்தை நாம் தேவார பகுதியை நிறைவு செய்து திருவாசத்துக்கு போகலாம்.